எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஸோ இது வந்து நம்ம பகவத்கீதா அத்தியாயம் 15 பதம் 8 வந்து நம்ம இதுக்கு பார்க்க போகிறோம். இது வந்து வெரி சிம்பிளான ஒரு டாபிக் தான், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான டாபிக். ஐ திங்க் நம்ம இந்த கிருஷ்ணா ஏக்கத்தில் மெனி ஆஃப் அஸ் கிருஷ்ணா கான்சியஸில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா இது வந்து இந்த டாபிக் வந்து வெரி ஒரு சிம்பிளான ஒரு டாபிக், பேசிக்கான ஒரு டாபிக். ஓகே, அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் டு லிசன். ஸோ பிஃபோர் நம்ம எப்போது மாதிரி நம்ம இந்த சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீவியஸ் ஸ்லோக்கா வந்து நம்ம வந்து பார்த்துக்குவோம். ஸோ டெக்ஸ்ட் நம்ம 7 ஒரு கிளியரன்ஸ் சொல்லிட்டோம். சரி, ஸோ நான் படிச்சிடறேன். சாப்டர் 15 டெக்ஸ்ட் 7 வந்து மமைவம்சோ ஜீவலோகே ஜீவபூதா சனாதன மன்னசாஸ்திரே திராணி பிரக்தி சத்னி கர்ஷதி. Okay. The living entities in this conditioned world are my eternal fragmental parts. Due to conditioned life, they are struggling very hard with the 6 senses, which included the mind. Okay. இது யாராவது அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் தமிழில் படிச்சிருங்களேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ இதில் வந்து கிருஷ்ணா வந்து என்ன குறிப்பிட்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஆத்மானா என்னது சொல்லிட்டு இங்கே வந்து வருது. ஓகே, ஆத்மாவோட பொசிஷன் இப்போ என்னது? ஓகே, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா இஸ் அ சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட், சுப்ரீம் பகவான். ஓகே, அவரோட எனர்ஜி, அவரோட சக்தினால் வந்து நிறைய ஃப்ரெக்மெண்ட், அதாவது நிறைய எனர்ஜிஸ், துளிகள், ஒரு நெருப்பு வந்து எப்படி துல்லியமாக அதோட ஸ்பாக்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆத்மாக்கள் அப்படி துல்லியமாக வருது. ஓகே, இது வந்து 2 பிரிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா இருக்கிற பர்சனல் எக்ஸ்பென்ஷன் ஒன்று இருக்குது, ஒன்று எக்ஸ்டர்னல் எக்ஸ்பென்ஷன் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இந்த பர்சனல் எக்ஸ்பென்ஷனில் வந்து தான் இந்த ஆத்மா வந்து இதுதான் விஷ்ணு தத்துவம் எல்லாமே, அந்த தசவதாரங்கள் நஷ்மா அதெல்லாம் ஒரு பார்ட். ஓகே, ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் எக்ஸ்பென்ஷன். இந்த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பென்ஷன் தான் இந்த ஜீவாஸ்லாம் வராங்க. ஓகே, ஸோ இந்த ஜீவாஸில் வந்து நம்ம லிவிங் பீயிங்ஸ். ஓகே, ஸோ இந்த லிவிங் பீயிங்ஸில் வந்து இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒன்று வந்து அல்டிமேட், ஒன்று வந்து ஒரு கொஞ்சோண்டு. ஓகே, அதாவது கிருஷ்ணாவோட எல்லா அம்சங்கள்லையும் நம்மளுக்கு இருக்குது, பட் வெரி மைன்யூட், அதாவது ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கையில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் மெயினாக அது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கிருஷ்ணா எப்படி இண்டிபெண்ட். ஓகே, அவர் யாருமே சார்ந்து அவங்க இல்லை. அதே மாதிரி தான் நம்மன்னு சொல்கிறது ஆத்மா. ஓகே, நம்ம வந்து ஆத்மா, நம்ம வந்து உடல் கிடையாது. ஓகே, அது வந்து ஃபர்ஸ்ட்டாக நம்ம வந்து மண்டல வந்து நம்ம வந்து அது புரிஞ்சு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆத்மா வந்து அழிவே இல்லைங்க, அதுக்கு பிறப்பும் இல்லை அழிவும் இல்லை. ஓகேயா? சேம் கிருஷ்ணாவுக்கு வந்து பிறப்பும் இல்லை அழிவும் இல்லை, ஈட்டர்னல். ஓகே, எவர்லாஸ்டிங். அதே தான் ஆத்மாவுக்கும் அதே தான். கிருஷ்ணருக்கு வந்து இண்டிபெண்ட், அவருக்கு வந்து எதுவுமே சார்ந்து இல்லை. நம்மளுக்கு அதே இண்டிபெண்டன்ஸ் தான் இருக்குது, ஆனால் ரொம்ப மைல்டு. ஓகே, அந்த இண்டிபெண்டன்ஸ் தான் அதோட பிரச்சனையே இல்லை. ஓகே, யார் பிரச்சனை சொல்கிறேன்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்ணிடும். ஆக்சுவலி என்னன்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து எப்படி கிருஷ்ணருக்கு பக்தி செய்கிறதா இந்த இண்டிபெண்டன்ஸு, இந்த சுதந்திரம் வந்து இதுதான் அதோட முழு அதோட அர்த்தம். இங்கே வந்து நம்ம ஆத்மானா நம்மளோட உண்மையான அம்சம் என்னன்னா, ஜீவேர ஸ்வரூபோ நித்த கிருஷ்ணா தாஸ். நம்ம வந்து கிருஷ்ணாவோட தாசங்கள். அப்படின்னா கிருஷ்ணாவோட சேவன். கிருஷ்ணருக்கு வந்து என்னென்ன பண்ணி அவங்களோட தாஸ், அவரோட சேவன், பர்சனல் சேவன். அவங்களோட சேவன். இதுதான் நம்மளோட
நேச்சரான ஒரு நம்மளோட நேச்சர்லாம் நம்ம நேச்சர் என்னன்னா நம்ம வந்து இங்கே வந்து துன்பப்படுறதுலாம் இல்லை. நம்ம நேச்சர் இதெல்லாம் வேலை செய்கிறது, காசு இது பண்ணுறது, இதெல்லாம் நம்மளோட நேச்சர். நம்ம நேச்சர் என்னன்னா கிருஷ்ணனை வந்து தொண்டு செய்கிறது தான் நம்மளோட உண்மையான நேச்சர். ஓகேங்களா? இதுதான் இங்கே வந்து போட்டு இதுதான் ஸ்லோகா நம்பர் 7 வந்து இருக்குது. இதுதான் குறிப்பிட்டு. ஓகே, ஸோ அந்த டிஃபிகல்ட்டி எங்கே வருதுன்னா, அதோட பிரச்சனை எங்கே வருதுன்னா, நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் மிஸ்யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த மிஸ்யூஸ் பண்ணுறது என்னன்னா நம்மளோட இன்பத்துக்காக போகிறது தான். அந்த இன்பம் நினச்சி தான் இங்கே வந்து இங்கே அவதிப்பட்டு இருக்கும். நான் அவதிப்பட்டுன்னு சொன்னாலே சம் பீப்புள் இங்கே வந்து நான் அவதியே பண்ணலையே, நல்லா தான் இருக்கேன், நல்லா தானே பிறந்தேன், நல்லா ஃபேமிலி இருக்குது, எல்லாமே நல்லா தானே இருக்குது, அவதி சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம் அவதி? அந்த அவதினா என்னதுன்னா நம்மளுக்கு 4 அவதி இருக்குது. அதுனா ஜென்ம மிருத்யு ஜடா வியாதி. ஜென்ம மிருத்யு ஜடா வியாதி, பிறந்து இறக்குறது, முதுமை, நோய். இது வந்து யாராலும் தப்பிக்க முடியாது. என்ன மாதிரி பில்ஸ் எடுத்தாலும், என்ன மாதிரி இது எடுத்தாலும் ஒரு கட்டம் ஒரு நோய் வந்துடும். ஏன் நம்ம இவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்ம மூவ் பண்ணிட்டாலும் உடம்புனா நோய் வந்துடும். உடம்பு நோயே வராது உடம்பு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நோய் வந்துடும். ஸோ இது யார் இந்த சயின்ஸும் முடியாது, எந்த இதிலும் தவிர்க்க முடியாது. இது வந்து இதில் வந்து நம்ம அந்த பவுட் நம்ம வந்து இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம அவசரப்படுறோம். கண்டிப்பாக ஒரு யாருக்குமே ஹாப்பியாக இருந்தது இல்லை. ஒரு கஷ்டம் வரும், ஒரு ஹாப்பியாக இருக்கும், திடீர்னு ஏதாச்சும் சொல்லிட்டாங்க மனசுக்கு சங்கடப்படும், இதெல்லாம் வந்து இயல்பு நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போதுமே ஹாப்பினா அது இங்கே கிடையாது, ஆனால் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஊர். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுன்னா நம்ம யார், ஓகே, நம்ம எப்படி வந்திருக்கோம், நம்மளுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிருக்கு. இண்டிபெண்டன்ஸ் மிஸ்யூஸ் பண்ணி நம்ம இங்கே இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கான்சியஸ் வந்து இது வந்து நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், படகால் அது வந்து அது இல்லை. அது வந்து நம்ம வந்து அவசரப்படும், நம்மளுக்கே அறியாமல் நம்ம அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் வருது. ஓகேங்களா? இது என்னதுன்னா, இப்போ நம்ம பார்க்குறோம் எத்தனையோ உடம்பு இருக்குங்க, நம்மள மாதிரி உடம்பு இருக்குது. ரொம்ப நம்மள மாதிரி இருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடியும் இல்லை. ஓகே, ஆனால் நிறைய உடம்பு இருக்கும். ஒருத்தர் குண்டாக இருக்கும், ஒருத்தர் எலும்பாக இருக்கும், ஒருத்தர் நல்லா இருக்கும், ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு இருக்கான். எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸில் டிஃப்ரெண்ட். நம்மளும் இந்த மீனோ பார்த்து எல்லாமே ஒரே ஆத்மாங்கள். இது செடியிலேருந்து இந்த ஸ்மால் பூச்சியிலேருந்து எல்லாமே ஒரே ஆத்மா, ஆனால் டிஃப்ரெண்ட் பாடிஸில் இருக்குது. ஏன் உடம்புலாம் டிஃப்ரெண்ட் இருக்குது, டிஃப்ரெண்டான ஆட்டிடியூட் இருக்குது, எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஏன் இதெல்லாம் இதுதான் இன்னைக்கு உள்ள சொற்கள் பார்க்க போகிறோம். ஏன் இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது, ஏன் இன்னைக்கு இதுதான் நம்ம பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ கம் டு அவர் டாபிக் டுடே. ஸ்லோகா 8. ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 15. ஓகே, நான் படிச்சிருக்கேன். ஸ்லோகா 8. சாரீரம் யத் அபப்னுதி யாச்சாபி உத்ராங்கம் திசமரா ரிக்தா வைதானி சம்யதி வாயுர் கந்தன் இவசயாத். ஓகே, ட்ரான்ஸ்லேஷன். The living entity in the material world carries his different conception of life from one body to another body to another as the air carries aromas. Thus, he takes one kind of body and again quits it to take another. இது தமிழில் கொஞ்சம் படிச்சிருங்களா? இன்னைக்கு வந்து அந்த தலைப்பு என்னன்னு நம்ம பார்க்கணும். அந்த தலைப்பே ஒரு கொஸ்டினை கொடுத்துருக்கேன். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, த ரீசன் பிஹைண்ட் டிஃப்ரெண்ட் பாடிஸ், த மிஸ்ட்ரி ரீசன். ஓகே, அது என்ன ரீசன், ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் பாடி இருக்குது, யாராச்சும் ஒன்று சொல்ல முடியுமா?
ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, ஏன் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் பாடி இருக்குது, ஒருத்தர் இப்படி இருக்கும் ஒருத்தர் இருக்கும், எதுனால? யாராச்சும் கிவ் மீ ஒன் ஆன்சர். கிளியரா இல்லையா? ஓகே ப்ரோ, இப்போ அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ எனிஒன் யாராச்சும் சொல்ல முடியுமா ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட் உடம்புகள் இருக்குது, உருவம் இருக்குது, ஆட்டிடியூட் ஏன் நீங்கள் தான் நிறையா இருக்குது, எதனால? எனிஒன் ஆன்சர். த்ரீ மோட்ஸ் குணாஸ். ஓகே மந்தேஜி, பிகாஸ் ஆஃப் த குணாஸ் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு மந்தேஜி. வெரி பர்ஃபெக்ட், வெரி டீட்டெயில். நைஸ், ரைட். சிம்பிளாக நம்ம ஒன் வேர்டில் நம்ம சொன்னாக்கா அந்த காரணமே நம்மனால தான் நம்மனால தான் இது நிறைய உடம்பு வருது. ஓகே, ஸோ இது ஒன்றும் விலாவரியாக நான் சொல்கிறேன். இது வந்து கிருஷ்ணா வந்து ஒரு அனாலஜி வச்சுருக்காங்க. அது எப்படின்னா, இங்கே இங்கிலீஷில் போட்டிருக்கு, as air carries the aromas, thus he takes one kind of body and it is which is to take another. அப்படின்னா ஒரு நறுமணம், ஒரு ஸ்மெல் வந்து எப்படி வந்து அப்படி நம்மளுக்கு ஃபீல் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு போகும். ஒரு டீட்டெயிலாக நான் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு காற்று, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மெல் ஒரு 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 ஸ்மெல் ஒரு நான் சொல்கிறேன், ஒரு ஸ்மெல் வருதுன்னா அது வந்து நம்ம வந்து இந்த காற்று வந்து நல்ல ஒரு ஸ்மெல் வருதுலாம், இந்த காற்று நல்லா ஸ்மெல் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? காற்றுன்னு வச்சு யாராச்சும் அந்த அந்த ஸ்மெல் அந்த நறுமணம் வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். காற்று வச்சு கான்ஃபிடன்ஸ் இதுன்னு நான் கேட்டுருதே இல்லை. நம்ம என்ன சொல்ல, இங்கே ரொம்ப நாத்தாடிக்கு நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் காற்றுன்னு நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன் காற்றுன்னு சொல்ல மாட்டோம்னா, ஏன்னா காற்று வந்து பியோர். காற்றோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட காற்றோட நேச்சர் நம்ம பார்த்தாக்கா அதுக்கு வந்து ஸ்மெல் இல்லை, அதுக்கு கலர் இல்லை, அது வந்து பார்க்கவும் முடியாது. ஸோ இதுதான் அதோட கரெக்ட், அதோட நேச்சரில் அதை இயல்பு வந்து காற்றுனா இப்படி தான் இருக்கும். ஆனால் எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்மெல் அதெல்லாம் இப்படி வருதுன்னா காற்று மூலியமாக தான் வருது, காற்று மூலியமாக தான் வருது. ஆனால் காற்று வந்து அது கூட அது வந்து மிக்ஸ் ஆகலை, தெரியுதாங்களா? இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் காற்றோடு அப்படி மிக்ஸ் ஆகவே அப்படி இல்லை, அது எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போகுது. நல்லதுன்னா எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போகுது, கெட்டது கூட நல்லது கொடுத்துட்டு போகுது, அந்த மாதிரி தான். ஸோ காற்று வந்து அது வந்து ஒரு ட்ராவலிங் மீடியம் மாதிரி, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஒரு பஸ்ஸு மாதிரி எடுத்துகிட்டு போட்டு கொடுத்துட்டு அது மாதிரி தான். ஆனால் அது கூட அது வந்து அது மிக்ஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி தான் ஆத்மாவும். ஆத்மா வந்து பியூர். இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் குட் சோல் பேட் சோல்லாம் சொல்லுவேன். தேர் இஸ் நோ குட் சோல் ஆர் பேட் சோல். ஓகே, பீப்புள் இருக்காங்க, குட் பீப்புள் பேட் பீப்புள், அதெல்லாம். ஆனால் குட் சோல் பேட் சோல், சோல் இஸ் ஆல்வேஸ் குட், சோல் இஸ் ஆல்வேஸ் குட். அது வந்து பியூர். ஓகேங்களா? பியூர் அண்ட் அது இன்டர்னல். ஏன்னா அது கிருஷ்ணோட எனர்ஜிலேருந்து அது இருக்குது, இன்டர்னல் நத்திங். ஓகே, நோ எனி மிக்ஸ் வித் மேட்டர். அது வந்து ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிட். இதெல்லாம் மேட்டரும் ஸ்பிரிட்டும் வந்து மிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இங்கே எங்கே கொஞ்சம் இதாகுதுன்னா அட்டாச்மெண்ட். ஓகே, when the soul is attached, ஓகே, when அது கூட அட்டாச் ஆகுறப்ப அது வந்து அதோட நேச்சர், அதோட சப்டல் பாடின்னு சொல்லுவோம். அப்படின்னா அதோட சூஷ்ம சரீரம். ஓகே, அந்த சூஷ்ம சரீரம் தான் இந்த வேலையே பண்ணுது. இப்போ நான் ஒரு 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 கிளியராக நான் சொன்னாக்கா எப்படின்னா, இப்போ ஒருத்தர் இறக்குறான், ஒருத்தர் பிறக்கிறான், இறந்தோடனே இந்த ப்ராசஸ் இப்படி டேக் பிளேஸ் பண்ணோன்னா க்ரோஸ் பாடி. நம்மளுக்கு 2 உடம்பு இருக்குது, சூஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், சப்டல் பாடி அண்ட் க்ரோஸ் பாடி. ஓகேங்களா? இந்த சப்டல் பாடியில் வந்து மைண்ட் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அகங்காரம், ஈகோ இருக்குது. ஓகே,
ஸோ இது வந்து இந்த இது பாடி இறக்குறப்ப ஓகேங்களா, அந்த ஸ்டூல உடம்பு, அதாவது இந்த ஸ்டூல இதுதான் ஸ்டூல உடம்பு, இது வந்து இறந்துடும், இது போயிடும், டீகம்போஸ் ஆகிடும், முடிஞ்சு. ஆனால் போத இப்போ சோல் வந்து போத அந்த ஆத்மா போகிறப்ப இந்த சப்டல் பாடி இதோட சேர்ந்து தான் போகும். இந்த சப்டல் பாடி அதாவது அந்த மைண்ட் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணும். இப்போ நம்ம காரியங்கள்லாம் செய்கிறோம்ல, இப்போ இருக்கிற நல்ல உடம்புல வந்து நம்ம எதோ நிறைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதோ நினைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இது எல்லாமே ஒன்று போய் ரெக்கார்ட் பண்ணும். அது பிரகாரம் தான் ஒன்னொரு லைஃப் ஒன்னொரு பாடி வந்து அது ஏற்பாடு பண்ணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்புக்கு வந்து போகும். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது வந்து வேதங்களே இருக்குது. இப்போ வந்து நான் வந்து நல்ல ஒரு ஸ்வீமர், நான் நல்லா ஸ்வீம் பண்ணுறேன். நல்ல ஸ்வீமர் ஒன்று வேறு, இப்படி ஃபுல்லாக 24/7 ஸ்வீமிங்லேயே நான் இருப்பேன். நல்லா எப்படி ஸ்வீம் பண்ணோம், இது ஸ்வீம் பண்ணோம், அதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். நல்லா நீந்தணும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப இவனோட இவனோட கர்மான்னு பார்த்தாக்கா, அவனோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தாக்கா அவன் முழு வாழ்க்கை ஸ்வீமிங்கில் தான் இருக்கும், தண்ணியில் தான் இருக்கும். ஸோ அவனோட கான்சியஸ் வந்து தண்ணியிலே இருக்கிறப்ப அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் உடம்பு வந்து ஒரு மீனாக வந்து போடுறான். ஏன்னா அவனோட இயல்பி அதுதான், ஃபுல்லாக ஸ்விம்மிங் தானே. ஸோ வாட் வில் ஹேப்பன், next birth he will take a birth of fish. Okay, this contoh lah I'm giving. Okay, so this is இதுதான் எப்படி அந்த சோலோட அந்த ப்ராசஸ் வந்து எப்படி போகணும்னு இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நான் ஏன் காரணமே நம்பனா, பிகாஸ் இதனால தான் இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு நம்மளோட கர்ம காரியங்கள்லாம் சேருது வந்து இது எல்லாமே நம்மளோட அடுத்த பெருவி நம்ம வந்து பாதிக்கும். அடுத்த பேர் என்ன ஆகுதுன்னா, நீ இப்போ உன்னோட காரியங்கள் எப்படி செய்கிறியோ அது நெக்ஸ்ட் பேரையும் உனக்கு வந்து அதாவா நீ இது ஆகுது. ஓகேங்களா? சரி, இங்கே வந்து பிரபுபாட் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அவரோட புக்பட்டில் வந்து the first line, here the living entity is described as Ishvara, the controller of his own body. If he likes, he can change his body to a higher grade, and if he likes, he can move to a lower class. Okay, so நம்ம உடம்புக்கு நம்ம தான் ஈஸ்வரன்னு சொல்கிறோம், நம்ம தான் கடவுள் மாதிரி நம்ம உடம்புக்கு. அதாவது என்னன்னா, கடவுள் சொன்னால் நம்ம எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ண அந்த மாதிரி இல்லை. இங்கே என்ன குறிப்பிடுறதுன்னா, ஈஸ்வரா மீன்ஸ் இட் கண்ட்ரோல் யோர் டெஸ்டினி, பார்ட் ஆஃப் டெஸ்டினி. அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன ஆக போகிறீங்க, உங்களோட காரியங்கள் மூலியமாக தான் ஜட்ஜ் பண்ணிட்டு போகும். நீ ஒரு நல்ல ஒரு பிரிவு எடுக்க போறியா, நல்ல ஒரு இது மாதா சொல்லும்போது சுக்குர்த்தி, அந்த மாதிரி நல்ல ஒரு சுக்குர்த்தி வேணும்னா நல்லா இப்போ புண்ணிய காரியங்கள், இப்போ சாப்பாடு கொடுக்குறது, ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் செய்கிறது வந்து நம்மளோட சுக்குர்த்தி பில்ட் பண்ணும். ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா பில்ட் பண்ணி நீ நல்ல ஒரு சுக்குர்த்தி எடுத்துகிட்டு நீ வந்து இதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு உன்னோட கர்ம காரியங்களை பேஸ் பண்ணி உனக்கு இது ஒரு ஒன்றுக்கு பிடிக்கும். இதே தான் நீ வந்து ஏதாச்சும் ஒரு கெட்டதை செஞ்சுக்கிட்டு எல்லாமே இதெல்லாம் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி ஒன்று வரும். ஸோ சாய்ஸஸ் இஸ் யோர்ஸ், உன்னோட வாழ்க்கை உன் கையில் இருக்குது. ஓகே, இதுதான் ஓகே. ஓகே, ஸோ இது வந்து இங்கே மட்டும் இல்லை, பகவத்கீதையில் சாப்டர் 8 டெக்ஸ்ட் 6 வந்து கிருஷ்ண சொல்லுங்க, யம் யம் ஸ்மாரன் யம் யம் வபி ஸ்மாரன் பாவா தியாஜாதே அதே கலவரம் தம் தம் நிபாதே கௌந்தய சத்தர்மா பைத்வதா. ஸோ இது வந்து இந்த ட்ரான்ஸ்லேஷன் என்னன்னா, வாட் எவர் ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஒன் ரிமெம்பர்ஸ் வென் ஹி குவிட்ஸ் ஹிஸ் பாடி, ஓ சன் ஆஃப் குந்தி, தட் ஸ்டேட் ஹி வில் attain without faith. எவன் ஒரு என்ன நினச்சிக்கிட்டு அவன் இறக்குறானோ அவன் வந்து அதாவே அவன் இது வந்து ஃபெயில் இல்லை, இது உறுதி. கிருஷ்ணா வந்து இங்கே ஒரு டிக்ளேர் ஸ்டேட்மெண்ட் போடுறான். ஓகேங்களா? இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து நம்ம கேட்டிருப்போம், நம்ம கையில் ஒன்றும் இல்லை, எல்லாமே விதிக்கப்பட்டது. நம்ம இது செய்கிறோமா, இப்போ சாப்பிட்றோமா, இப்போ இதெல்லாம் செய்கிறோமா, இது எல்லாமே விதிக்கப்பட்டதுங்க. நம்ம கையில் ஒன்றும் இல்லை, நம்ம ஏதோ போய்க்கிறோம். இதெல்லாம் இது கிருஷ்ணா இதுக்கும் கிருஷ்ணா பதில் இல்லை. அதான் கிருஷ்ணா கொடுத்துட்டாரு இண்டிபெண்டன்ஸ், நீயே உன் வாழ்க்கையை நீ முடிவு பண்ணிக்கோ சொல்லிட்டு. இப்போ கிருஷ்ணா இது வந்து விதிக்கப்பட்டதுன்னா எதுக்கு இந்த லா ஆஃப் கர்மம், எதுக்கு கர்மம் இருக்கும்? அவரும் விதிக்கப்பட்ட நீ வந்து நெக்ஸ்ட் பர்த் இப்படி தான் இருப்பேன், ஓகே ஜானா அந்த மாதிரின்னா நம்மளுக்கு இதெல்லாம் செய்ய தேவையில்லை, என்ன செஞ்சாலும் அது வந்துடுவோம். அப்படியே இதெல்லாம் செய்யணும், ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஃபால்ஸ், இதெல்லாம் இல்லை.
கிருஷ்ணாக்கும் இதுதான் சம்மதம். இதெல்லாம் நம்மளுக்குள்ள தான். ஓகே, ஸோ இது வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ இன்னொரு கொஸ்டின். இப்போ பாருங்கள், நம்ம என்ன நல்ல காரியம் செய்யணும், அடுத்த பத்து இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ சம்டைம்ஸ் இதெல்லாம் நடக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபியர் வந்து வரும். நம்ம வந்து ஒரு நினைப்போம், ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம், ஆனால் அதாவே முடியறது வந்து அது வந்து இப்போ பாருங்களேன், இப்போ நான் சொன்னது ஸ்விம்மிங்கு. அவன் நல்லா ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்காது, அவன் நினைக்கிறான் நெக்ஸ்ட் லைஃப் மீனாக போடுவான். யார் விரும்புவான்? நல்ல ஸ்விம்மராக அவனும் விரும்ப மாட்டான், நான் ஒரு ஃபிஷ்ஷாக ஆகணும்னு. ஓகேங்களா? ஆனால் கிருஷ்ணா கிஃப்ட் யூ த எக்ஸ்பீரியன்ஸ். நீ இப்படி தான் உனக்கு இதுதான். ஸோ நம்ம என்ன உடம்பு எனக்கு வேணும் சொல்லிட்டு அது வந்து நம்ம அப்படி சூஸ் பண்ண முடியாது. எனக்கு வந்து இப்படி இந்த உடம்பு தான் எனக்கு வேணும் அந்த மாதிரி சூஸ் பண்ண முடியாது. உன் கர்ம காரியங்கள் பற்றி உன்னோட சுக்குர்த்தியை பேஸ் பண்ணி எல்லாமே ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பண்ணிட்டு உனக்கு வந்து ஒரு உடம்பு உனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், இதுதான் எனக்கு கிடைக்கும். இது வந்து கிருஷ்ணாவோட வேலை. அது வந்து கிருஷ்ணா அவர் ஏற்பாடு பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத ஒரு ஒரு பிறப்பு வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் வந்து ஒரு ஃபியர். இப்போ வந்து நம்ம நினச்சிருக்கோமா, ஒருத்தர் வந்து பார்த்துட்டு ஒரு ஏழையோ ஒரு ஊனமட்டமோ ஏதோ ஒரு கஷ்டப்படுறோம், நம்ம நினச்சிருப்போம், நல்ல வேலை அந்த பிரிவு நான் வந்து அந்த இதில் நான் இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஃபேமிலி எனக்கு கிடைக்கல, அதனால நான் இப்படி இல்லையே. அதுமாதிரி நம்ம கண்டிப்பாக யாராச்சும் ஒன்று வந்து நினச்சிருப்போம். ஓகே, ஸோ வி மஸ்ட் பி ஃபார்ச்சுனேட். ஓகே, இது இருந்துக்கிட்டு. ஆனால் நெக்ஸ்ட் லைஃப் வந்து எப்படின்னு நமக்கு யூகிக்க முடியுமா? முடியாது. இன்னும் நம்மளுக்கும் தெரியாது. நம்ம என்னென்ன செஞ்சோம் நம்மளுக்கே அறியாமல் எதுவும் செஞ்சுருப்போம். ஓகே, ஸோ இது எப்படி இது தவிர்க்கிறது? எப்படி தவிர்க்கிறது? ஒன், மறுஜன்மம் எடுக்காது. முடிச்சு அவ்வளோ. மறுஜன்மம் எடுத்தால் தானே இது. மறுஜன்மமே இல்லைன்னா நத்திங், ரைட்? ஸோ அது எப்படி மறுஜன்மம் இல்லை? எப்படி இது வந்து ப்ராசஸ் வந்து உணர்ந்து செஞ்சாக்கா அது சிம்பிள் தான். ஆனால் நம்மளுக்கு வந்து அது உணராமல் நம்ம செஞ்சுருந்தாங்க அது வெரி டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இது வந்து ஜஸ்ட் இந்த பர்த்லேயே நீங்கள் வந்து போகலாம். ஓகே, இப்போ சொல்லியிருந்தாக்கா நம்ம நினைப்போம், எப்படி போகும், நான் வந்து இப்போ தானே ஹரே கிருஷ்ணனை வந்து இப்போ தானே இந்த பக்தி தொண்டு நான் எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் வந்து நல்லா ஏதோ ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் நம்ம இருக்கணும், ஒரு பிரம்மினா நம்ம இருக்கணும், இதெல்லாம் வேதங்கள் எல்லாமே போதிச்சு நம்ம மண்டக்குள்ளே நல்லா இருக்கணும், இதெல்லாம் இருக்கணுமே, அப்போ தானே போய் அடைய முடியும். இந்த மாதிரி ஒரு கன்செப்ஷன் நமக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தாக்கா ப்ரௌபட் வந்து ஒரு ஒரு சொற்பொழி ஒரு கிளாஸில் வந்து ஒரு விளக்காரை வந்து கேட்டிருப்பாங்க ப்ரௌபாட்டில். ப்ரௌபாட், நான் வந்து இப்போ தானே வந்தேன், இதில் கிருஷ்ணா வந்து ஒரு அல்டிமேட் ஒரு மேக்னிஃபிசன்ட், எஸ், ஒரு அடைகிறதுக்கு வந்து ஒரு வெரி டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ். அது எப்படி நான் வந்து அடையிறது, எனக்கு இன்னும் நான் என்ன செய்கிறது அவர் அடையிறதுக்கு, இன்னும் நான் எவ்வளோ நாள் இருக்குது எனக்கு அடைகிறதுக்கு கேட்குறப்ப ப்ரௌபட் ஒரு கேள்வி சொன்னார், நீ வந்து பகவத்கீதை படிக்கலையாப்பா? அவர் கிருஷ்ணா என்ன சொல்கிறார், சர்வ தர்மான் பரச்சம் ஆமேகம் சரபுஜ ஹம் துவாசன பாபேப்பு மோக்ஷாமி மாசுச்ச. எல்லாம் கிருஷ்ணா அதில் என்ன போட்டிருக்கிறார், யூ சரண்டர் டு மீ, ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஓகே, 1 minute ப்ரௌபட் சொல்கிறார், 1 minute இப்போ நீ உன்னை இறந்தாக்கா நீ போகலாம். ஓகே, 1 minute. ஸோ கிருஷ்ணா இது வந்து ஒரு இது இருக்கும், நம்ம இத்தனை வருஷம் நான் பக்தன், 30 years பக்தன், 40-50 years பக்தன், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்று, அதெல்லாம் எஸ், ஹரே கிருஷ்ணா, வெரி குட் டு சி யுவர் சர்வீஸ் ஃபார் 40 or 50 years, எஸ், நைஸ். பட் கிருஷ்ணா டசன்ட் சி ஹவு லாங் யூ சர்வ், ஹவு குவாலிட்டிலி யூ சர்வ். குவாலிட்டின்னா ஹவு சின்சியர்லி யூ சர்வ். இது வந்து எவ்வளோ ஒரு இலையோ ஒரு தட்டி நீ வந்து சின்சியராக கொடுக்குறதுக்கும், நீ வந்து ஒரு பெரிய படையல் ஒரு பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல் செய்கிறதுக்கும் ஒன்றுமே சின்சியர் இல்லாமல் செய்கிறதுக்கும் அது ஒன்றும் இல்லை. இவன் யூ கிவ் ஒன்லி வெரி சின்சியர் கிருஷ்ணன் அக்செப்ட் இட் வெரி நைஸ். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அபவுட் எத்தனை இயர்ஸ், இவ்வளோ குவாலிட்டியாக செய்யும்.
ஸோ இங்கே வந்து என்ன நமக்கு தெரியணும்னா, ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம செய்கிறது வந்து குவாலிட்டியாக இருக்கும், அப்படின்னா சின்சியராக இருக்கும் நம்ம செய்கிறது. ஓகே, ஸோ இப்போ ஒரு சேவைகள் நம்ம எடுத்துக்கிட்டால், இப்போ வச்சுக்கோங்க, ஒரு ஜஸ்ட் சாதாரண சேவைகள் நம்ம செஞ்சாங்க. பிரபுபாட் சே பக்தன் டிவோட்டி மஸ்ட் பி எக்ஸ்பர்ட். எக்ஸ்பர்ட்னா என்ன காரியங்கள் நம்ம செஞ்சாலும் அலிச்சம் போக்கு இல்லாமல் அது எடுத்தது இவந்து ஒரு பாத்ரூம் கழுவுறது கூட நம்ம மாதிரி யாருமே பாத்ரூம் கழுவ முடியாத மாதிரி நம்ம செய்யணும். அவ்வளோ க்ளீனாக, அவ்வளோ சின்சியராக நம்ம செய்யணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி செய்கிறப்ப ஒரு அட்டாச்மெண்ட் நம்ம பில்ட் பண்ணிக்கணும். அந்த அட்டாச்மெண்ட் பில்ட் பண்ணாதான் ஒரு செயலில் இறங்கி ஏதோ வேலை கூட நம்ம ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத செய்கிறது வேலை வந்து அது வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸாக வராது. அது ஒரு மனசார நம்ம செய்கிறது தான் அது ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸில் வரும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அது வந்து சின்சியராக நீங்கள் வந்து நீங்கள் வந்து செய்யணும். அது செஞ்சால் தான் அது வந்து யூ கிருஷ்ணா வில் பி, அது ஒரு கிளான்ஸ் அது கிடைக்கும். ஸோ நீங்கள் இது வந்து நான் 1 minute சொல்கிறோம். 1 minute சொல்கிறது வந்து சரணாகதி, சரண்டர். யூ நீட் 1 minute to surrender கிருஷ்ணா. கிவ் எவ்ரி திங் கிருஷ்ணா. கிவ் எவ்ரி திங்னா எல்லாமே விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு தவம் பண்ணுது அந்த சொல்லவே இல்லை. அதெல்லாம் அது இல்லை. நீங்கள் வந்து இங்கேயே நீங்கள் தவம் பண்ணலாம். தபஷா வந்து நாட் நெசசரி கோ ஃபாரஸ்ட், சன்னியாசி, லீவ் ஃபேமிலி மெம்பர்ஸ், எவ்ரி திங் தட் இஸ் yes, that's tapasya, but not that only tapasya. Tapasya means inside you, so you can do tapasya. Okay, how you're doing tapasya? So first you need to bring உங்களோட கிருஷ்ணா வந்து உங்களோட சென்டர் ஆஃப் உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் வச்சுக்கணும். அது எப்படி போகும் சென்டர் ஆஃப் லைஃப் அப்படின்னா, எல்லா காரியங்களும் கிருஷ்ணா சார்ந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ நான் கேட்டிருந்தேன், ஒரு லெக்சர் அவரேந்தா பிரபு வந்து ஒரு சொற்பொழி அவர் சொல்லியிருந்தார். எப்படின்னா தபஷனா எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு போகிறேன். ஒரு வேலைங்க இப்போ ஒரு கம்பெனிக்கு நான் போகிறேன், நான் வேலை செய்யணும். ஓகே, வேலை செஞ்சாங்க எனக்கு காசு, இது வந்து இயல்பு. ஓகே, நான் கம்பெனிக்கு போகிறேன். எதனால எல்லாமே நீங்கள் ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். எண்ட் ஆஃப் த டே கிருஷ்ணா அங்கே இருக்கணும். எது கிருஷ்ணா இல்லையோ அது தூக்கி போட்டு எல்லாமே கிருஷ்ணா இருந்தே ஆகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வேலை, இப்போ நான் ஏன் வேலைக்கு போகிறேன், நான் வந்து சம்பாதிக்காது. எதுனால நான் சம்பாதிக்கணும், அப்போ தான் என்னோடய செல்ஃப் நான் நல்லா பார்த்துக்க முடியும், என்னோடய ஃபேமிலி நல்லா போதும், எல்லாமே நல்லா கிருஷ்ணாவுக்கு தொண்டு செய்ய முடியும். கிருஷ்ணாவுக்கு ஏதாச்சும் மாலியோ சன்னியாசிக்கு ஏதாச்சும் தட்சணையோ ஏதாச்சும் செய்கிறதுக்கு இதை வந்து செய்ய முடியும். இது வந்து ஒன் சினாரி, இது வந்து ஒன் கேஸ். நெக்ஸ்ட் ஓகே, இது வந்து ஒன் இது. இன்னொன்று வந்து நான் சம்பாதிக்கிறேன். நான் வந்து எதுக்கு நான் சம்பாதிக்கிறேன், அப்போ தான் நான் நல்லா காடி வாங்குறேன், வீடு வாங்க முடியும், நல்லா சொந்தக்கார முறையில் ஒரு கெத்தாக இருக்க முடியும். அந்த மாதிரி நினச்சி இருந்தாக்கா முடிச்சுன்னு இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே கிருஷ்ணா சார்ந்து இருக்கணும். எப்போ வந்து கிருஷ்ணா சார்ந்து நீங்கள் இருந்தாலே உங்களோட தபஷா வந்து ஏறும். எப்படின்னா, இப்போ சம் பீப்புள் வந்து நல்லா இதெல்லாம் வாங்கிட்டு இது கிருஷ்ணாக்காக அந்த மாதிரி ஏமாத்துறது. நீ செய்கிறது ஓகே நல்லா இருக்குது, கிருஷ்ணாக்கு நல்லா செய். அந்த மாதிரி இப்போ வந்து எனக்கு நல்லா காசு இருக்குது, ஓகே எனக்கு வந்து போதுமான அளவுக்கு காடி போய் என்கிட்டே இருக்கு, ஓகே வச்சுக்கோங்க. ஓகே எனக்கு வந்து இது 2-3 ஓகே போதுமான, ஆனால் எனக்கு நல்ல காசு இருக்கேன், நல்ல காசு இருக்கேன், ஓகே அந்த காடி ரொம்ப நல்லா இருக்கேன், ஒன்று வச்சாலும் என்னது ஒன்று வாங்கும், ஒன்று வாங்கும். வீடு ஓகே ஒன்றும் நல்லா பெருசாக இருந்தாக்கா ஒன்றும் நல்லா சௌகரியம் நல்லா வாங்கலாம், ஒரு நல்ல இதாக இருக்கலாம், அதில் போடுறது அப்புறம் அதை வச்சு கிருஷ்ணா தான். ஸோ இதுதான் தபஷா. when you eat, நான் நல்லா சாப்பிட முடியும், ஆனால் கிருஷ்ணா பிரசாதம் வந்து பொங்கல் தான் இன்றைக்கி இருக்கா, சரி தண்டவாட் எனக்கு இதுதான் ஓகே நைஸ், இது போதும். என்னோட ஹங்கர் வந்து என்னோட பசி வந்து தீர்த்துருச்சா, ஓகே போதும், ஹரே கிருஷ்ணா. இது வந்து தபஷா வந்து இப்படியே இருக்குது இல்லை, இதுதான் தபஷா. தபஷா என்னன்னா, யூ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், யூ கண்ட்ரோல் உங்களோட நீட்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸ்லோலி கண்ட்ரோல் எவ்ரிதிங் யூ மூவ் டு கிருஷ்ணா. எனக்கு நிறையா இருந்தாக்கா என்னோட கிருஷ்ணாவோட இது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். எனக்கு ஃபோன் இருக்கா, ஃபோன் அவசியம், இப்போதைக்கு ஃபோன் அவசியம், ஆனால் சங்கையை வந்து இப்படிலாம் வச்சு இதெல்லாம் செஞ்சாக்கா அது அவசியம் இல்லையா, எனக்கு இதே போதும். ஸோ இது சப்ளிமெண்ட் 2 enough, just sufficient. So you be in the material but everything with Krishna. When Krishna is there, உங்களோட டிசைர் உங்களோட நீட்ஸ் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் தபாஷா, அதுதான் தபாஷா.
தப்பாஷானா காட்டில் மட்டும் இருக்கிறது, ஒரு மிருகங்கள் கூட ஒன்றுமே இல்லாமல் நம்ம இருக்கிறது, அது தப்பாஷானா. நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய மிருகங்கள், அந்த மிருகங்கள் கூட நம்ம ஃபைட் பண்ணுறதுனா அதான் ஒரு பெரிய ஓகேங்களா. ஓகே, ஸோ இன் திஸ் வே நீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து எந்த வேலையும் கிருஷ்ணா நினச்சி கிருஷ்ணா வந்து ஒரு 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 இதாக நீங்கள் வச்சு சென்டராக வச்சு நீங்கள் எந்த எல்லா விஷயங்களும் சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லாமே நீங்கள் கிருஷ்ணா 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 வச்சுருந்தாக்கா கடைசியில் என்ன ஆகும்? உங்கள் மைண்டே கிருஷ்ணாவும் மாறும். மைண்டே கிருஷ்ணாவை மாறினுச்சுனாக்கா வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? தட் இஸ் ரிட்டன் உங்களோட கான்ஷியஸாக கிருஷ்ணாவாக இருக்கும். நீங்கள் இறக்குறப்ப கிருஷ்ணாவை தான் நினைப்பீங்க. பகவத்கீதா சாப்டர் 8 டெக்ஸ்ட் 5ல வந்து கிருஷ்ணா சொல்கிறாரு, அந்த காலே சா மாமேவ ஸ்மரன் முக்தவா கலைவரம் யத் பிரயாத்தி சத்மத் பவம் யத்தி நஸ்தி அத்ர சம்சயா. Translation: and whoever at the end of his life quits his body, remembering me alone at once attains my nature, of this there is no doubt. Definitely. ஸோ எப்போ வந்து நீங்கள் இதிலே நீங்கள் ஊறி போய் நீங்கள் இருந்தீங்கன்னா, எந்த விஷயம் இருந்தாலும் இந்த விஷயம் வந்து மேஜராக நீங்கள் ஊறி போய் இருந்தாலும் உங்களுக்கு இறக்குற காரணம் கண்டிப்பாக அந்த மூட் வந்து வரும். ஈவன் தோ யூ ஃபர்கெட் கிருஷ்ணா, கிருஷ்ணா வில் நெவர் ஃபர்கெட். ஓகே, இது வந்து சக்தி கிருஷ்ணாவே இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து அடுத்த பெரிய நல்ல வாழ்க்கை வேணும், அடுத்த இது நான் வந்து இதாக வேணும், நான் இது நல்ல இதெல்லாம் வேணும். ஸ்ட்ரெயிட் கிருஷ்ணா தான். இந்த லைஃப் எனக்கு கிடச்சி நெக்ஸ்ட் லைஃப் இல்லை, எனக்கு தெரியாது என்ன நடக்கணும், எனக்கு தெரியாது எப்படி ஆகணும் தெரியாது. ஏன்னா எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கேன். கிருஷ்ணாவை நான் வந்து எனக்கு இண்டிபெண்டன்ஸாக வேணாம் கிருஷ்ணா, எனக்கு இந்த இண்டிபெண்டன்ஸே வேணாம், எனக்கு இது நீ தான் உன்னோட பாத கமலத்திலே என்னை வச்சிரு, நான் ஒன்லி டிபெண்ட் ஆன் யூ, ஐ டோன்ட் வாண்ட் திஸ் இண்டிபெண்டன்ஸ், நீ கொடுக்குறது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிறீங்க. இதே வாழ்க்கையிலேருந்து கன்ஃபார்மாக நீங்கள் வந்து போயிருங்க, இது உறுதி. ஓகே, அவங்க பிரபுபாட் சே ஒன்லி 1 minute நமக்கு இன்னும் இருக்குது. ஓகே, ஸோ யூ டேக் இட் சீரியஸ்லி அண்ட் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வெரி ஷார்ட் அண்ட் வெரி நைஸ் கிளாஸ். டுடே வி வில் see another ஆச்சாரியை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து லோச்சனா தாஸ் தாக்கூர் அவரோட பயோகிராஃபி குறித்து பார்க்க போகிறோம். லோச்சனா தாஸ் தாக்கூர் வந்து அவர் வந்து 1523 வந்து இயர் 1523 வந்து பிறந்தார். வந்து அவர் வில்லேஜ் வந்து கோங்கிராமா பெங்கால் மாநிலத்தில் வந்து அவர் வந்து பிறந்தார். அப்பா பேர் கமலக்கார தாஸ், அம்மா பேர் ஸ்ரீ சந்தனி. குரு வந்து ஸ்ரீ நாரஹரி சர்க்கார் தாக்கூரா. அவர் வந்து ஒரு சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு அசோசியேட் குரு. லோச்சனா தாஸ் தாக்கூர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இவரோட பாஸ்டை பார்த்தா இஸ் வெரி ரொம்ப ஒரு ரொம்ப ஃபேமஸான, வெரி சிம்பிளான ஒரு டிவோட்டி. அண்ட் இவர் வந்து இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஒன் சைத்தன்ய மங்களா சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதினார். அது வந்து பயோகிராஃபி, சைத்தன்ய மகாபிரபு வந்து பயோகிராஃபி சைத்தன்ய மங்களா சொல்லிட்டு. ஸோ இது வந்து எங்கே ரிஃபர் பண்ணாருன்னா சைத்தன்ய பாகவதம். விருந்தாவன் தாஸ் தாக்கூர் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் சைத்தன்ய பாகவதம் வந்து எழுதினார். சைத்தன்ய மகாபிரபு பயோகிராஃபி வெரி க்ளோஸ் அசோசியேட் வித் சைத்தன்ய மகாபிரபு அப்படி எழுதுது. இவர் வந்து இன்னொரு வெர்ஷன் அவர் செஞ்சார். இது வந்து ஒன்றும் அவங்களோட என்ன சொல்கிறது பெங்காலோட இதில் வந்து அவர் செஞ்சு அவரோட இதில் வந்து அவர் நெக்ஸ்ட் வெர்ஷன் அவர் செஞ்சார். ஓகே, பை த கிரேஸ் ஆஃப் ஹிஸ் குரு. இஸ் வெரி ஃபேமஸ். தட் அவர் அந்த சைத்தன்ய மங்களால் தான் அவர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிறாரு. ஓகே, ஸோ அவர் சின்ன வயசில் வந்து இவர் வந்து அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட தான் அவர் இருந்தார், அவர் தாத்தா பாட்டி கூட தான் இருந்தார். அண்ட் அவர் வந்து சின்ன வயசுலேயே அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்துலாம் எல்லோரும் இந்த ஏஜ் ஆஃப் 10, 11 அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பட் அது எப்படின்னா கல்யாணம் பண்ணி ஒன்றா தங்கலை, கல்யாணம் பண்ணிட்டு லைக் அவங்க சொல்லிடுவாங்க, ஓகே நெக்ஸ்ட் செட்டில் ஏஜ் வந்தோடனே அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ வந்து பேச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க.
ஸோ அவருக்கு வந்து ஒரு மாதாஜி கூட பேர் போடல. ஸோ கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களோட வீட்டில் இருப்பாங்க. இவர் வந்து அவரோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் இருந்தார். ஸோ 4வது நாளும் அவர் வந்து ஃபுல்லாக அவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டிலே இருந்து அவர் குரு கூட வந்து எல்லாம் அவங்களோட எஜுகேஷன் எல்லாமே அவர் இருந்து அவர் வந்து அவர் செல்ஃபே அவர் ஃபொகெட் பண்ணிட்டார். அவர் ஃபேமிலியாக அவர் வந்து மறந்துட்டார். ஓகே. ஸோ ஒரு டைமில் வந்து அந்த பின் சைட் அவங்களோட ஃபாதர் மதர் வந்து அவர் கேட்டிருந்தாங்க, எங்கே லார்ட் தாஸ் இவர் கல்யாணம் பண்ணணுமே கரெக்டான ஏஜ் வந்துருச்சா, பொண்ணு வந்து இங்கேயே இருக்குது என்னது அந்த மாதிரி கேட்குறப்ப அப்புறம் குரு கிட்ட வந்து அவர் சொல்லியிருக்காங்க. ஸோ குரு வந்து சரிப்பா போய் கல்யாணம் பண்ணிக்கோ அதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவருக்கு வந்து அவர் இங்கே இருந்தனால அவரோட மைண்ட் வந்து அவர் ஒன்றுமே அவர் சிந்திக்கலை. எப்படி அவங்களோட வீட்டுக்கு போகிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட யார் அவங்களோட மனைவி அது கூட அவருக்கு தெரியல. அவர் போகிறப்ப அவரு மறந்துட்டார், அந்த டைரக்ஷனை மறந்துட்டு அங்கே இருந்த ஒரு லேடி கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, அம்மா இந்த வீடு வந்து எப்படி போகணும் அப்படின்னு கேட்டுறப்ப அந்த லேடி வந்து சொல்லியிருக்கு, இங்கே இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே போயன்னு பார்த்தாக்கா அப்போ தான் தெரியும் அந்த லேடி கேட்ட அந்த டைரக்ஷன் அவங்க தான் அவங்களோட ஒய்ஃப். ஆனால் அவர் என்னன்னா அவங்க மாதாஜின்னு கூப்பிட்டாங்க, மாதான்னு சொல்லிட்டாங்க. மாதர்னு மாதாஜின்னு கூப்பிட்ட வாய் நான் எப்படி அவங்களை வந்து கல்யாணம் நான் எப்படி இவங்க வந்து என் ஒய்ஃபாக எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு ரீனவுன்ஸ் இஸ் லைஃப் கல்யாணம் அவர் ரீனவுன்ஸ் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு டிவோட்டிலாம் எனக்கு மாதாஜின்னு சொல்லிட்டாங்க அவருக்கு அது எண்ணமே இல்லை. இவன் வந்து அது வந்து அவரோட ஒய்ஃப் இது, பட் ஹி டோன்ட் லீகலி டோன்ட் பிகாஸ் ஐ வில் கால் மாதாஜிக்கு நான் சொல்லிட்டு நான் அவங்களை அம்மானு சொல்லிட்டு வெளியே சொல்லிட்டு he renounces his life. This kind of devotee Lachara அவர் வந்து ஸோ இஸ் a very great in Islam in சைத்தன்ய மங்களாவில் வந்து இதுதான் ஒரு ப்ரொஃபவுண்டான devotee. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஷார்ட்டான ஒரு கதை. ஒரு நம்ம வந்து எவ்ரி கிளாஸ் வந்து ஒரு டிவோட்டி பற்றி ஒரு ஆச்சாரியத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த லாச்சரா தாஸ் ஃபார் யுவர் நாலேஜ். And in conclusion, இந்த டாப்பிக்கில் வந்து இந்த 15.8 இந்த டாப்பிக்கில் வந்து நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு ஓவியம் ஒன்று கிடச்சிருக்கோம். எப்படி ஒரு சோல், அதாவது ஒரு ஆத்மா வந்து எப்படி இன்னொரு உடம்புக்கு போகுது, எப்படி அந்த உடம்பு தீர்மானம் இருக்குது, எப்படி தீர்மானம் இருக்குதுன்னா நம்ம நம்மனால தான் அது வந்து அந்த பாடியை உருவாகுது. நம்ம செஞ்ச புண்ணிய காரியங்கள் நமக்காக என்ன நினைக்கிறோம் அதை வச்சு தான் இது வந்து வருது. அண்ட் ஸோ நம்ம என்னென்ன செய்கிறது எல்லாமே நம்ம சப்டல் பாடி ரெக்கார்ட் பண்ணோம், அது பிரகாரம் அந்த பாடி வந்து உருவாகும். ஸோ வி ஆர் வெரி கிளியர் ப்ளீஸ். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா as a Krishna devotee, okay, as a Krishna devotee, we must always நம்மளோட மைண்ட் வந்து கிருஷ்ணாவுக்கு என்னன்னா இந்த பிறப்பு வந்து நெக்ஸ்ட் லைஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபார்ம் இல்லை, உங்களுக்கு இதான் கிடைக்கும் இப்படி தான் கிடைக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன நீங்கள் வந்து இப்படி தான் வேணும்னா அது வந்து அது வந்து ஒரு ப்ரீ கொஸ்டின் மார்க். ஸோ இட்ஸ் ஆல் பேஸ் ஆல் யூனோ கிருஷ்ணாவோட அவர் எப்படி உருவாக்குது. ஓகே. ஸோ த திங் இஸ் டோன்ட் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிரியேட் வேணும், இதுக்கே நம்ம போக வேணும். ஸோ நம்ம வந்து இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஃபுல் கான்ஷியஸ் இப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2026 வந்து ஆரம்பிச்சிருச்சு. இப்போலேருந்து ஒரு சங்கல்பம் எடுத்துப்போம். நம்ம என்ன விஷயம் செஞ்சாலும் கிருஷ்ணா சார்ந்து தான் நம்ம இருக்கணும். நம்ம இண்டிபெண்ட்டாக நம்ம ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் கிருஷ்ணா தான். என்ன காரியங்கள் நம்ம செஞ்சாலும் கிருஷ்ணாவை கட்டிச்சில் அது கிருஷ்ணான்னு முடியணும். கிருஷ்ணா இல்லைன்னா அது வெட்டிடுங்க. ஓகே, இது வேணாம். சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம வந்து இந்த சொசைட்டி கூட நம்ம வந்து இருக்கிறது வந்து எல்லாம் கிருஷ்ணாவை போட்டு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வச்சா இதுதான் நான் சொல்கிறது, காட்டில் வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணுறது நமக்குள்ளே நம்ம பார்க்குறது இதுக்கும் கூட நம்ம சண்டை போடுறது தான் இதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். பட் நம்மளுக்கு வந்து யுக்த வைராகியம், அந்த வைராகியம் நம்மளுக்கு இருக்கணும். நம்ம இதுதான் என்னோட கடைசி லைஃப், இதுதான் நான் செய்யணும், இப்படி தான் நான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு வைராகியமோடு நம்ம வந்து இருக்கணும். ஓகே. ஸோ சம்டைம் நம்மளுக்கு வந்து இந்த சொந்தக்காரங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸோ இல்லை இதோ இந்த மாதிரி ஒரு எதிர்ப்புகள் வரும். இல்லையா, நீயா இப்படி இது சொல்லுவாங்க. பட் வென் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக நம்ம இருந்தாக்கா
ஒரு ஃபோக்கஸில் நம்ம இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். ஆல்வேஸ் நம்ம வந்து என்ன நினைக்கணும்னா, இது ஒரு லெக்சர் நான் கேட்டிருக்கேன். whenever உங்களுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷனோ ஒரு மனம் சங்கடமோ வந்து பிகாஸ் ஆஃப் கிருஷ்ணாவில் இதெல்லாம் வருதுன்னா இட்ஸ் அ குட் திங். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் them. நீங்கள் வந்து இதே நடிச்சு நிறைய டிவோட்டிஸ் தி கெட் ஃபால் டவுன், தி டோன்ட் வாண்ட் திஸ் போயிடுறாங்க. பட் இன்னும் நீங்கள் வந்து ஒரு டைரெக்ஷன் நீங்கள் கரெக்டாக வர்றப்ப இதெல்லாம் நிறைய ஹடல்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நிறையா வரும். ஆனால் அதெல்லாம் சொல்கிறது மனம் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கும். இந்த மனம் எப்படி உறுதியாக இருக்கணும்? ஒன்று, நீங்கள் நல்லா படிக்கணும். ஓகே, படிக்கணும் ரொம்ப ஸ்லோக்கெல்லாம் ஆரம்பிக்கும் மெமரைஸ் பண்ணி அதெல்லாம் இல்லை. நீங்கள் படிக்கிறது வந்து நான் வந்து நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கணும். எனக்கு வந்து இது வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறதுக்கோ என்னோடய நாலேஜ் பில்ட் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லை. என் செல்ஃப் எனக்கு புரியுறதுக்கு நான் என்னோட கொஸ்டின்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு நான் படிக்கிறேன். ஒரு செகண்ட் சென்டிங் அது தவறாமல், அதுதான் நம்மளோட ப்ரொடெக்ஷன். ஓகே, அது வந்து தவறாமல் எவ்ரி டைம் அந்த சென்டிங் நம்ம சின்சியராக நம்ம வந்து பண்ணணும். ஓகே, மூணாவது நம்மளோட சாது சாப்பிடும். 1 வீக்கில் நம்ம ஏதோ ஒரு வேலை நம்ம செய்கிறோம், நிறைய வேலை. ஆனால் 1 வீக்கில் கண்டிப்பாக ஒரு நாள் மஸ்ட் ட்ரை. இதான் வந்து எனக்கு நானும் சொல்லிக்கிறேன். வேலைக்கு இதெல்லாம் போகிறோம், இதெல்லாம் இருக்கும். பட் யூ மஸ்ட் ட்ரை டு பி அசோசியேட். சம்டைம்ஸ் யூ cannot go temple something like that. You must listen this kind of class. நீங்கள் வந்து ஒரு எவ்ரி மார்னிங் வந்து கண்டிப்பாக ஒரு கிளாஸ் நம்ம வந்து கேட்கணும், சென்டிங் பண்ணணும். இதெல்லாம் வந்து உங்களோட சாதனை. இதெல்லாம் கன்ஃபார்மாக இருந்தே ஆகணும். பிஃபோர் கோ டு பை அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ வச்சு 5 மினிட்ஸ் ஆடியோ வச்சு நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து அது வந்து அந்த பழக்கத்தை வந்து நம்ம வந்து பிரிங் பண்ணணும். அது கிருஷ்ணா வந்து கண்டிப்பாக ஒரு டேயில் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, அதுதான் ஸ்லோலி என்ன ஆகும்னா ஒரு கான்சியஸை வந்து மாற்றும். கான்சியஸை மாற்ற நீங்கள் வந்து ஒரு டைரெக்ஷன். ஓகே, ஸோ ஐ விஷ் இந்த 2026 உங்கள் மனம் தவறாமல் பக்தி இன்னும் நல்லா உயர்த்தி இன்னும் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இதெல்லாம் செய்யணும். சேவைகள் வந்து சாதாரணமாக அப்படி சும்மா அழிச்சு போக்கா நம்ம செய்யாமல் எந்த சேவை இருந்தாலும் வீடு பெருக்கிறது, டெம்பிள் பெருக்கிறது, ஏதோ குப்பை எடுத்து போட்டாலும் நம்ம வந்து அது பெஸ்ட்டாக தான் நம்ம செய்யணும் சொல்லிட்டு நம்மக்குள்ள ஒரு சேலஞ்ச் ஃபைட் இன்சைட் யுவர் செல்ஃப். ஒரு காம்படிஷன் இல்லாமல் எல்லாமே ஒரு நல்ல மைண்டோட இந்த கிருஷ்ணா ஏக்கத்தை, இந்த கிருஷ்ணா ஒரு கான்சியஸ்னஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். இது வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு கிளாஸ் தான். வெரி ஐ ஃபீல் லைக் ஒரு வந்து புரிஞ்சுருக்கோம் வந்து நம்புகிறேன். சிம்பிளாக உங்களுக்கு புரியும். எனி அதர் கொஸ்டின் உங்களுக்கு ப்ளீஸ் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா.